வெல்கம் டு சுபாஷ் சரோ சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த செடியோட பேர் வந்து கேலா. இந்த செடியை நான் மூணாறு போனபோது ஸ்டெர்லிங் ரெசார்ட்டில் பார்த்தேன். பார்த்த உடனே இந்த செடியை நம்ம வளர்த்து பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து வந்தது. ஸோ அந்த ரிசார்ட்டில் கார்டனில் இருந்த ஒரு தாத்தாட்ட இதோட செடிகள் வந்து கிடைக்குமா அப்படின்னு கேட்ட உடனே அந்த தாத்தா கண்டிப்பாக உங்களுக்கு பிடுங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இதோட கிழங்குகளை வந்து பிடுங்கி தந்தாங்க. அந்த ரிசார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, தண்ணிக்குள்ளே தான் அந்த செடியை வந்து நடவு செய்து வச்சுருந்தாங்க. ஸோ நல்லா ஈரப்பதமான ஒரு பகுதியில் தான் வந்து செடி நல்லா வளரும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இது வந்து கிழங்கு மூலமாக தான் புது செடிகளை வந்து உருவாக்குது. ஸோ ஈஸியாக நம்ம கிழங்கு மூலமாக வளர்க்கக்கூடிய லில்லி, அல்லி போன்ற செடிகளை போன்றது தான் இந்த செடி. பூ வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இதில் நிறைய கலர்ஸும் உண்டு அப்படிங்கிறத வந்து சொன்னாங்க. ஸோ இந்த செடியை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு தொட்டியில் நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். எப்பவும் ஈரப்பதம் இருக்குமாறு பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் சின்னதாக ஒரு மொட்டு மாதிரி தளிர் அதிலிருந்து வந்தது. ரொம்ப ஆவலாக அதோட இலைகள் வந்து எப்படி வளருது அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணேன். அந்த தாத்தா தந்த 2 கிழங்குல இருந்துமே உங்களுக்கு அழகான முளைகள் வந்து வந்திருக்கிறது வந்து தெரியும். நம்ம வாழையிலலாம் இலை வந்து விரிஞ்சு வர்ற மாதிரி அந்த இலை வந்து ரொம்ப அழகாக விரிஞ்சு வந்தது. நம்ம வீட்டில் இந்த செடி வந்து எப்படி பூக்கள் வந்து பூக்குது அப்படிங்கிறத வந்து இனி வரக்கூடிய வீடியோவில் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இந்த கிழங்குகள் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆனால் இந்த கிழங்குகள் வந்து எப்போவுமே நல்லா ஈரப்பதமான பகுதியிலையும் கொஞ்சம் கூலான கிளைமேட்லேயும் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இந்த செடியை நான் வீட்டில் நிழலான ஒரு பகுதியில் தான் வச்சுருக்கிறேன். நீங்களும் இந்த செடி வளர்க்க போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.